தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு சட்டம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகளையும் அதிகாரம் உடையவர்களாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த சட்டத்தில் உள்ள ஒரு சில குறைபாடுகள் இருந்ததுனால 2002 இந்த சட்டத்தை வந்து ரத்து செஞ்சாங்க. அதன் பிறகு மீண்டும் 2005 மே மாதம் 11 இது வந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு மே 12 மாநிலங்களவையினுடைய ஒப்புதலோட குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஜூன் 15 இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் வந்து ஒரு அரசாங்கத்தில் எந்த தகவலை வேண்டுமானாலும் நாம் கேட்டு பெற முடியும். அரசினுடைய எந்த ஒரு கோப்புகளையும் நாம் வந்து பார்வையிட முடியும், ஆய்வு செய்ய முடியும், அதன் நகல்களை கேட்டு பெற முடியும். இவ்வளவு உரிமை சுதந்திரத்தை வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் என்பதைப் போல கருத்து சுதந்திரம், அதன் அடிப்படையில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் வந்து இதை கேட்டு பெற முடியும். அதிலும் குறிப்பாக அரசினுடைய நலத்திட்டங்கள் அதெல்லாம் நம்ம வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு தகவல் நமக்கு தேவையானாலும் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம கேட்டு பெற முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டணும், அல்லது ஒரு டிடி எடுக்கணும், காசோலையோ அல்லது வரைவோலையோ எடுத்து நாம் சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த தகவலை நம்ம பெற முடியும். அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளே அந்த தகவல்கள் நமக்கு வந்து அவங்க வந்து வழங்குவாங்க. இது உயிர் தொடர்பான ரொம்ப ஒரு அவசர தகவலாக தேவையாக இருந்தால் 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த தகவலை வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது அவங்க வந்து நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதே இது 3வது நபர் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலாக இருந்தால் 40 நாட்கள் வரைக்கும் அதுக்கு வந்து அவகாசம் உண்டு. அப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு காலக்கெடுவை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது அடிப்படையில் அதை நம்ம வழங்கக்கூடியவரை ஒரு பொது அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவர் மூலயமா தான் அந்த தகவல்கள் வந்து நமக்கு வந்து அனுப்பப்படும். நாம் கடிதம் மூலமாக ஒரு தகவலை கேட்டு பெற முடியும், அல்லது குறுஞ்செய்தி மூலமாக கேட்டு பெற முடியும், அல்லது மின்னஞ்சல் மூலமாக நம்ம வந்து அதை கேட்டு பெற முடியும். அப்படி ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள், எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கிறது, எவ்வளோ மீதம் இருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலையும் நம்ம எதை வேணாலும் கேட்டு பெற முடியும். ஏன்னா அதற்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிற காரணத்தினால அதை பற்றிய தகவல்களை மட்டும் நம்மளால் கேட்டு பெற முடியாது. ஆனால் அந்த சிறப்பு அந்தஸ்துமே இப்போ வந்து நீக்கப்பட்டு இந்தியாவோடு இணைக்கப்பட்டு இன்னும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மட்டும் அந்த மாற்றம் வந்து இன்னும் வந்து சேர்க்கப்படலை. முந்திலாம் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் யாரும் இடம் வாங்க முடியாது, அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு மொழிக் கொள்கை உண்டு, அந்த மாநிலத்தினுடைய செயல்பாடுகளில் மத்திய அரசு 100% தலையிட முடியாது. அவர்கள் நினைத்தால் 2 நாட்டினுடைய தேசிய கீதத்தையோ அல்லது கொடிகளையோ பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி போன்ற பல சிறப்பு சலுகைகள் அந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவையெல்லாம் களையப்பட்டு இன்றைக்கி வந்து பொது தேர்தல் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஜனநாயகம் இன்றைக்கி வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்திருக்கு. அதே நேரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் வந்து அது போன்ற தகவல்களை கேட்டு பெறக்கூடிய காலமும் விரைவில் அதற்கான வசதிகளும் வரும். ஆக தகவல் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம், வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம், ஒரு தேசம் வளர்ச்சி பாதையில் போவதற்கு மிக முக்கியம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.